கடந்த சில நாட்களாகவே சூப்பர் ஸ்டார் பற்றிய பேச்சுதான் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. அதாவது கலைஞர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு சென்ற ரஜினி சார் பல விஷயங்கள் பற்றி சுவாரஸ்யமாக பேசியிருக்காரு. ஆனால் பழைய மாணவர்கள் என்று அவர் குறிப்பிட்டு சொன்ன விஷயம்தான் மீடியாவை அதிர வைத்திருக்கு. இதற்கு அமைச்சர் துரைமுருகன் தக்க பதிலடியுமே கொடுத்து இதனால் இந்த விவகாரம் விஸ்வரூபமே எடுத்து வந்திருக்கு. ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்களும் அவர் என்னுடைய நண்பர், இதனால் எனக்கு வருத்தமில்லை என ஒரு பேச்சை அதோடு முடித்திருக்காரு. ஆனாலுமே இந்த விஷயத்தை அரசியல் பிரபலங்கள் விடுவதாக இல்லை. இன்னமுமே எண்ணெய் ஊற்றி அந்த தீயை வளர்த்து வருகிறது சோசியல் மீடியா. மேலும் ஆளும் கட்சிக்குள் பல நாட்களாக இருந்த ஒரு கருத்தை தான் போற போக்கில் தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார் என்ற ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருக்கு. எது எப்படியோ தலைவரை வைத்து இன்று கிடையாது, பல வருடங்களாகவே அரசியல் நடக்கிறது என்பதுதான் உண்மை. வாஜ்பாய் முதல் தற்பொழுது மோடி வரை பலருமே சூப்பர் ஸ்டார் அவர்களை தங்கள் பக்கம் இழுக்க பார்த்ததுமே மறுக்க முடியாத வரலாறு. ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்களோ அனைத்து அரசியல் பிரபலங்களுடன் இணக்கமான ஒரு நட்பை வைத்திருக்காரு. யாருடனுமே அவருக்கு நின்ற நாள் பகையோ முரண்பாடோ கிடையாது. மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர். தமிழக அரசியல் வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தால் அவர் செய்த சம்பவங்கள் புரிய வரும். அதாவது ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து பேசியதும் உண்டு, அவரை தைரியலட்சுமி என பாராட்டியதுமே உண்டு. ஆனால் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒதுங்கியதாலேயே அவர் பல விமர்சனங்களுக்கு ஆளாகி இருக்காரு. அதையுமே தாண்டி அரசியலோ சினிமாவோ தலைவருடைய இடம் என்று உயரம்தான். இதைதான் அவருடைய ரசிகர்கள் இப்பொழுது சர்ச்சைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில கமெண்ட் செய்துமே வந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டையான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.